2026க்கான தேர்தல் அறிவிப்பு வெளியாகும். இன்னும் 2 நாள் இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, யார் வந்தாலும், அது எந்த கட்சி ஆண்டாலும், புதிய கட்சி பழைய கட்சி எந்த கட்சி வந்தாலுமே சில முக்கிய விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது எதிர்காலத்தை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது. அந்த வகையில் மரங்களை வளர்க்குறதுக்கான நிறைய ஸ்கீமை கொண்டு வாங்க. அது எளிமையான முறையில் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. மரத்தை வளர்க்கணுன்ற ஒரு ஆசையை அவங்களுக்கு தூண்டுங்க. 2வது விஷயம், தண்ணிக்காக பேசுங்க. தண்ணியை வியாபாரமாக்காதீங்க. இலவசமான குடிநீர் தூயமாக கொடுங்க. ஏன்னா நம்ம அந்த வகையில் பார்த்தா இப்போ பல நாட்டில் தண்ணி போர் நடக்குது. இது நடக்குமா, தண்ணிக்கெலாம் யாராவது அடிச்சுப்பாங்களான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தண்ணி கிடைக்கலன்னா ஒருத்தவங்க வெட்டிட்டு சாக வேண்டிய நிலைமை கூட வரும். உணவுக்காகவும் பல பேர் அப்படி செத்துருக்காங்கன்றது நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சரியாக முறைப்படுத்த வேணும். அடுத்த விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பல இளைஞர்கள் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் பல பேர் படித்த வேலைக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற வேலையை கொடுங்க. அவங்களுக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுங்க. பொருளாதார வசதியை பெருக்குங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரியாக செஞ்சால் எந்த ஆட்சியாளர்களையுமே நாங்கள் வரவேற்போம். மதுக்கடைகளை மூடிக்கிட்டு இயற்கையான முறையில் கல் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வாங்க. அந்த மாதிரி சில விஷயம் இருக்குது. மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஏற்கக்கூடாது அப்படின்றது தான் மக்களுடைய சார்பாக நானும் சொல்கிறேன். ஊழல் இல்லாமல் நல்லபடியான ஒரு மக்கள் ஆட்சி நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். யாராக இருந்தாலும் இலவச சலுகையை கொடுத்து மக்களை முட்டாளாக்காதீங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் தேவையோ அதை மட்டும் கொடுங்க. எல்லா விஷயத்தையுமே கொடுத்து எல்லாத்தையுமே இலவசமாக்கி முட்டாளாக்கி அவங்க சோம்பேறியாக்காதீங்க. மக்களின் மனநிலை ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழக மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறது ஒரு அரசியல்வாதியோட அடிப்படை கடமை. அது இங்கே இருக்க ஆட்சியாளர் செய்வீங்க நம்புகிறேன். செய்யணும். அதுதான் என்னோடய கோரிக்கை.